நீங்கள் சிபிஐக்கு ஏன் அனுப்பிச்சிங்கன்னு கேட்குறாரு. சம்பந்தப்பட்ட வழக்கு என்ன? காவலர்கள் சிலரால் 5 பேரால் 6 பேரால் அடித்து கொல்லப்பட்டதா தான் அடிப்படை பிரச்சனை. அதுதான் தமிழ்நாடு அரசின் காவல்துறையை சேர்ந்தவங்க அவங்கள ஒரு எஸ்ஐடி விசாரிக்கலாமேன்னு சொல்றாரு. எஸ்ஐடினா அது அகைன் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இதுதான். இதில் விமர்சனங்கள் வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அப்படி வர்றதை நம்ம அனுமதிக்க வேண்டாம். அதை அறிவிச்சு சிபிசிஐடிக்கு தான் முதல்ல மாற்றினார் முதலமைச்சர். ஞாபகம் இருக்கா? அது ஸ்டேட் கவர்மெண்ட் இது. அப்பயும் கூட விமர்சனம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வம்புன்னு அவர் சிபிஐக்கு அவராகவே மாத்திட்டார். அவர் சொன்னாரு குற்றச்சாட்டுக்கு உள்ளானது காவல்துறையினர். ஸோ இந்த தமிழ்நாடு காவல்துறையில் வேறு என்ன வடிவத்தில் என்ன குழு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாலும் சரி, வேறு ஸ்பெஷல் குவார்டன் என்ன வேணாலும் பேரை வச்சுங்க, அகெயின் அவங்க தான் விசாரிக்கிறாங்கன்னா முழுமையான நீதி வராதுன்னு இதே விஜய் நாளைக்கு பேசுவார். இந்த விமர்சனங்கள் வரக்கூடாதுன்னு அவர் சிபிஐக்கு மாற்றிட்டார். நேற்று அந்த போராட்ட களத்தை கையில் வச்சுட்டு என்ன பண்ணணும், மத்திய அரசின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற சிபிஐக்கு போயிடுச்சு. வழக்கு நேர்மையாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். விசாரணையை சீக்கிரம் முடித்து மிக விரைவாக நீதியை பெற்றுத்தாருங்கள்னு அந்த கோரிக்கையோடு அதை முடிச்சிருக்கணும். இப்படித்தான் நீங்கள் 4 ஆண்டுகள் ஆட்சி நடத்துனீங்களான்னு திமுக பற்றி தாராளமாக விமர்சிக்கட்டும், தப்பு இல்லை. அது ஒரு அரசு எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலையை செஞ்சார், நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் சில தெளிவுகளோடு இனி வருங்காலங்களில் அவர் போராட்ட காலத்துக்கு வரணும்னு எதிர்பார்க்க இந்த மாதிரியான சென்சிட்டிவ் விஷயங்கள்ல